கொக்கலம்பி பேரூராட்சி காய்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆர்ஆர்எம் குவாரியில் இன்று காலை 11:30 மணி அளவில் சக்தி வாய்ந்த ஒரு வெடி வெடித்தது. 2 முறை வெடித்ததாக இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள வீடுகள், சாலைகள் அனைத்தும் அதிர்ந்தன. அதி சத்தத்தை உருவாக்கி அந்த வெடி வெடித்தது. அந்த வெடி வெடித்ததில் எத்தனை பேர் காயமுற்றார்கள் என்கிற தகவலை வெளியிடவில்லை. தற்போது பார்த்தீங்கன்னா மூகாம்பிகை மருத்துவமனையில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீதி காயமுற்றவர்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அந்த குவாரியானது முறையான அனுமதி மீறி அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குவாரி. ஏறத்தாழ 1.49 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு பாறை வெட்டுவதற்காக அனுமதி பெறப்பட்டு, ஆனால் அதற்கு மேல் ஏறத்தாழ 6 ஹெக்டேர் நிலப்பரப்பு அந்த பாறையை வெட்டி உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி மலைகளை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்ராஜ் என்கிற ஒரு குவாரியில் எந்த அனுமதியின்றி மலைகளை வெட்டி ஆர்ஆர்எம் பாதை வழியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாமல் அங்குள்ள பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். எந்த பாதுகாப்பு நெறிமுறையும் பின்பற்றுவதில்லை. கடந்த 1 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 13 விபத்துகள் நடைபெற்றுள்ளது. ஏராளமான பேர் மரணமுற்றிருக்கிறார்கள். அந்த மரணமுற்ற தகவல்களும் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் செய்து ஒதுக்கிவிட்டார்கள். இந்த குவாரிகள் முறையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இன்று நடந்த விபத்து கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை மருத்துவமனையில் அந்த படுகாயமுற்றவரை அனுமதித்திருக்கிறார்கள். அங்கே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர் மரத்திலிருந்து விழுந்தார் என்கிற பொய்யை அங்கு வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையும் நாங்கள் தற்போது வெளிப்படுத்துகிறோம். எனவே முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். இதை சட்டத்திற்கு உட்பட்டு இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெடிபொருட்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான வெடிபொருட்கள் அங்கு நிரப்புவதற்கான அனுமதியை யார் வழங்கியது என்ற கேள்வி எமக்கு எழுகிறது. இந்த வெடிபொருட்களை அனுமதிக்கு மேலாக கொண்டு வருகிறார்கள் என்றால், இதை சமூக விரோத செயல்களுக்காக இந்த வெடிபொருட்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இங்கு இருக்கிறது என்பதை இந்த அரசு உணர வேண்டும். அதுபோல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த வெடிபொருட்களை அன்லாஃபுல், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இங்கு பதுக்கி வைத்திருந்ததற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுபோல் எத்தனை பேர் இதில் பாதிப்புற்றார்கள், எத்தனை பேர் படுகாயமுற்றார்கள், எத்தனை பேர் மரணமுற்றார்கள் என்கிற தகவல் வெளியே தெரியவில்லை. முழுவதுமாக அங்கு மூடி மறைத்து இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை.